சார். தேங்க்யூ. சார் ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுல நம்ம அடிக்கடியா மீட்டிங் இப்போ ரீசென்ட்லி வந்து மூர்த்தி சார், ரஞ்சித் சார் தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல மீட்டிங் பண்ணிட்டு போனாரு. ஈரோடு, அப்புறம் சென்னை 3-4 இடத்துல பண்ணியிருக்கு. அப்ப அது நான் இதுல குரூப்புகள்ல பார்த்தேன். ஸோ நம்ம அடிக்கடியா வந்து மீட்டிங் பண்ணும்போது புதுசா வர்ற ஆள்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இருக்கிற ஆல்ரெடி ஆர்சிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். எப்படி முன்னாடி கொண்டு போகணும். ஒரு டீம் பில்டிங் சொல்லும்போது என்னது டீம் பில்டிங்ல வந்து லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆட்களை முன்னாடி கொண்டு போகணும்னா லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து பொருளோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. சிஸ்டத்துல எப்படி ஐடி போடணும் தெரியும், ஐடி எடுக்கிறது தெரியும், பிக்கப் சென்டர் அப்லோட் பண்றது தெரியும், டிஸ்பிளே வால் ரெஜிஸ்டர் பண்றது தெரியும், எத்தனை பொருட்கள் ஆர்சிஎம்ல இருக்கு தெரியும். பட் லீடர்ஷிப் தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு என்னோட சப்ஜெக்டே லீடர்ஷிப். நம்ம ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்கணும், சக்சஸ் வெற்றி ஆகணும். வெற்றி ஆகணும்னா ஆர்சிஎம்ஏ எப்படி முன்னாடி கொண்டு போகணும். ஓகே, இன்னைக்கு லீடர்ஷிப்போட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் என்ன அடிக்கடி கூப்பிடுறதுக்கு. என்னோட பேரு வந்து காமராஜ் சார் ஆல்ரெடி சொன்னாரு, கோபகுமார். நான் வந்து ஆர்சிஎம்ல 21 வருஷம் ஆயிடுச்சு. 21 இயர்ஸ், 21 வருஷம். நீங்க இந்தியால நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், டைரக்ட் செல்லிங் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய லீடர்களும் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். ஆனா 21 இயர்ஸ் ஒரே கம்பெனியில இருந்து அதில் வர்ற ஆட்களை வந்து வளர வச்சு அவரோட கூடியே இருந்து அவரோட கூடிய வேலை பண்ணி என்னது இந்த பிசினஸை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போற ஆட்கள் இந்தியாவிலே ரொம்ப கம்மியா இருக்கும். 1 வருஷம் 2 வருஷத்திலே கம்பெனி மாறி மாறி போய் சில லீடர்கள் வந்து கம்பெனியில் இருக்கணும் அப்படி நினைச்சா கூட சில கம்பெனிகள் இருக்கிறது இல்ல. கம்பெனி இருந்தா லீடர்கள் இருக்கிறது இல்ல. ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி, அப்படியே மாறி 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 போற லீடர்கள் தான் இந்தியாவிலே நிறைய இருக்கு. ஒரு 90-95% லீடர்ஸ் அப்படித்தான். ஒரு 90-95% கம்பெனிகள் அப்படித்தான். அதிலிருந்து வித்தியாசமான லீடர்களே நீங்க ஆர்சிஎம்ல மட்டும்தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தா தமிழ்நாட்டுல காமராஜ் சாரோட கூடிய நிறைய லீடர்ஸ் இன்க்ளூடிங் காமராஜ் சார் ஆர்சிஎம்ல வந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்சிஎம்ஏ தவிர வேற ஒரு நெட்வொர்க்ல கை போடுறது இல்லை. போயிருக்கும், மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், அதோட விஷயங்கள் தெரியும், அதுல இருக்கிற லீடர்களோட கூட டச் இருக்கும். பட் அந்த கம்பெனியில போய் சேர்றது இல்லை. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களே வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் அவரையும் ஆர்சிஎம்ல கொண்டு வந்து வளர வைக்கிற லீடர்ஸ் நிறைய தமிழ்நாட்டிலும் இருக்கு. சோ அதுதான் என்னுடைய ஒரு அதிர்ஷ்டம், என்னுடைய ஒரு லக்கு. என்னன்னு கேட்டா, நான் ஆர்சிஎம்ல வந்த நாளிலிருந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கூட ஐடி போட்ட இன்னைக்கு கோர் லீடரா மாறிய சுஜித் சார், கேரளா ஸ்டார் ரூபி சுஜித் சார் எப்போ என்னோட கூட ஐடி போட்டது 21 இயர்ஸ் முன்னாடி, 21 வருஷத்துக்கு முன்னாடி. மூர்த்தி சார் 21 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட கூட ஐடி போட்டது. இன்னைக்கு அவரு சஃபேர் லெவல்ல இருக்கு. மூர்த்தி சார் என்னோட கூட ஏர்போர்ஸ்ல இருந்தது. சுஜித் சார் வந்து எனக்கு கேரளால, எனக்கு யாரையும் கேரளால தெரியல. நான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சின்ன வயசுல நான் ஏர்போர்ஸ்ல போய் சேர்ந்துட்டேன். டிஃபென்ஸ்ல இருந்தது. சின்ன வயசுல நான் ஏர்போர்ஸ்ல போனது. எனக்கு யாரையும் கேரளால தெரியல. ஆனா அந்த காலத்துல எனக்கு கேரளால பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து, எனக்கும் மூர்த்தி சாரும் வெளியில இருந்தது கேரளால. அவருக்கும் யாரையும் கேரளால தெரியல, எனக்கும் கேரளால யாரையும் தெரியல. அந்த காலத்துல சுஜித் சார் ஒரு ஆளு காரணத்தான் நமக்கு கேரளால கம்ப்ளீட் வந்து இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. சோ நான் அந்த சுஜித் சார் இன்னைக்கும் என்னோட கூட இருக்கு. மூர்த்தி சார் இன்னைக்கும் என்னோட கூட இருக்கு. காமராஜ் சார் என்னோட கூட இன்னைக்கும் இருக்கு. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் பாஸ் ஆயிருக்கு. ஆனா நம்மளோட ரிலேஷன் டே ஒன்ல எப்படி இருந்ததோ அதே ஸ்ட்ரெங்க்ல அந்த ரிலேஷன் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம்.
நிறைய பேச்சுகள் இருக்கும். அவர் கோபப்படுவாங்க, எனக்கு கோபம் வந்தா நான் கோபப்படுவேன். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் கட்டா போறது இல்ல. எப்பவும் பேசும், என்னைக்கும் பேசும், என்னும் பேசும். ரைட்? பேசுறது மட்டும் கட் பண்றது இல்ல. அது அப்படியே கன்டின்யூ ஆயிருக்கும். ஏன்னா நம்ம பிசினஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், காமராஜ் சருக்கு இன்னொரு ஐடியா இருக்கும், மூர்த்தி சருக்கு இன்னொரு ஐடியா இருக்கும், சுஜித் சருக்கு இன்னொரு ஐடியா இருக்கும். அது அவரோட ஐடியா அவர் பேசும், என்னோட ஐடியா நான் பேசும். என்னுடைய ஐடி புடிச்சா காமராஜ் சார் அக்செப்ட் பண்ணுவாங்க. காமராஜ் சாரோட ஐடியா எனக்கு புடிச்சா நான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா நம்ம காமனா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு காமன் இதுல வந்து டிசிஷன்ல வந்து இந்த பிசினஸை முன்னாடி கொண்டு போவோம். ஆனா பேசி மட்டும் கம்யூனிகேஷன் மட்டும் கட் ஆகிறது இல்லை. 21 இயர்ஸா இந்த இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ஆர்சிஎம் சவுத் இந்தியால நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே நீங்க வந்து இன்னும் நிறைய எமரால்டு, இன்னும் நிறைய ஸ்டார் எமரால்டு, ரூபி இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ல நீங்க பார்க்க போற நிறைய பேர் வந்து அவருடைய பின் மாத்த போற சீனியர் லெவல்ல போக போறேன். கோடிக்கணக்கான பிசினஸ் தமிழ்நாட்டில் உருவாக போறேன். சோ நீங்களும் அதோட கூடையா சேர்ந்து நீந்தா நீங்களும் வளரும், நீங்களும் ஒரு பெரிய லெவல்ல போகும். தமிழ்நாடுடைய ஆர்சிஎம் குரோர்பதிகளுடைய லிஸ்ட் எடுக்கும்போது உங்களை பேரு அந்த பட்டியல் இருக்கணும், அந்த லிஸ்ட்ல இருக்கணும். ரைட்? சோ அதுதான் என்னுடைய ஐடியா. சோ அதனால அதுக்கு தேவையான கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிபிடி நான் ரெடி பண்ணிருக்கு. நீங்க அதுல இம்பார்ட்டன்டான ஏதாவது ஒரு பிபிடி உங்களுக்கு பார்த்தா நீங்க அது என்னது அதில் இருக்கிற பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ரைட்? ஓகே. சோ டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் இந்தியால 21st செஞ்சுரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 21st செஞ்சுரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் செல்லிங். இப்போ ஒரு 2 days 3 days 1 week முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு 2016ல டைரக்ட் செல்லிங்க்கு கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தார். கைட்லைன்ஸ் சொன்னா ஒரு அது எப்படி இருக்கணும், ஒரு டைரக்ட் செல்லிங் சொன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் மட்டும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ல அவரு பப்ளிஷ் பண்ணி. ஆனா 1 week பிஃபோர் இதே அவரு வந்து கொண்டு வந்து ஆக்ட்ல கொண்டு வந்தது. ஓகே, அதுல பில் பாஸ் ஆயிருக்கு. பார்லிமெண்ட்ல பில் பாஸ் ஆகி டைரக்ட் செல்லிங் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அதாவது வந்து லீகல் ஆக்ட்ல கொண்டு வந்தாரு. ஓகே, நிறைய சேஞ்சஸ் அவருடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கொண்டு வந்தாரு. மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் 1978க்கு புதுசான மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தாரு. பட் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டைரக்ட் செல்லிங்ல. டைரக்ட் செல்லிங் இஸ் நவ் இன் த ஆக்ட். நம்முடைய லீகல் இதுல அண்டர்ல கொண்டு வந்தார். அது பில்லு லாஸ்ட் டே அது பாஸ் ஆயிடுச்சு. சோ இன் ஷார்ட் டேஸ், இன் கொஞ்சம் நாள்ல நீங்க டைரக்ட் செல்லிங் மானிட்டரிங் அத்தாரிட்டி நீங்களால பார்க்க முடியும். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல எப்படி ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்குதோ, லைக் ஐஆர்டிஏ, எப்படி பேங்கிங் செக்மெண்ட்ல ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கிறாங்களோ, ரைட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி இன் ஃபியூச்சர் மேபி இன் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்க டைரக்ட் செல்லிங், ஏன்னா ஆக்ட் வந்தாச்சு இல்லையா? ஆக்ட் வந்துன்னு சொன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து கம்பெனியோட என்னன்னு கேட்டா, இட் இஸ் பை ஃபார்மிங் மானிட்டரிங் அத்தாரிட்டி. So very shortly government will be processing or proceeding to form a monitoring authority. உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டின்னு சொல்றேன் இல்லையா, இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டில யார் இருக்கும்? Who will be the members of monitoring authority? It is very important. யாரு மானிட்டரிங் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் இருக்கும் தெரியுமா? All those IAS officers, IPS officers, like, okay, and all these this இந்த கோர்ட் சம்பந்தமான ஆட்கள், லைக் அட்வொகேட்ஸ். ஏன்னா வந்து இதுல லீகாலிட்டி, அதாவது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஃபார்ம் ஆகும்போது அது முன்னாடி போகும்போது ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, வந்தா அது எப்படி டீல் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்கள் நம்ம சொசைட்டில வந்து ஹைலி குவாலிஃபைடு எஜுகேட்டட் அந்த ஆட்கள் இந்த டைரக்ட் செல்லிங் கூட ட்ரைனிங் எடுத்து இதோட மானிட்டரிங் அத்தாரிட்டியோட மெம்பர்ஸா இருக்கும். சோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்?
எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நீங்க டைரக்ட் செல்லிங் ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க இருக்கும்போது, நான் எந்த பிசினஸ்ல இருக்கு, இந்த பிசினஸ் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிசினஸ் கரெக்டான பிசினஸா, இந்த பிசினஸ் நான் பண்ண முடியுமா, நான் பண்ணினா என்னோட டைம் வேஸ்ட் ஆகுமா, இது இது இதுல வந்து ஆட்களை ஏமாத்துறது ஏதாவது இருக்குதா, கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா நிக்குதா, இது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உங்கள பசங்களே இந்த பிசினஸ்ல கொண்டு வர முடியும். நீங்க இந்த பிசினஸ் வந்து சரியான முறையில பண்ண முடியும். ரைட்? சோ இன்னைக்கு நீங்க புரிஞ்சு வைக்குங்கோ, ஆர்சிஎம் இஸ் நவ் டெவலப்பிங் இன் இந்தியா ஆஸ் 21st செஞ்சுரி பிசினஸ். இந்த இந்தியால ஆர்சிஎம் பிசினஸ் நீங்க எடுத்து பார்த்தா டைரக்ட் செல்லிங்ல தனியா எடுத்து பார்த்தா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி எது அப்படி கேட்டா தட் இஸ் ஆர்சிஎம். இந்தியாவில the biggest direct selling company, biggest direct selling company, largest direct selling company, இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்த ஒரு கம்பெனி இந்தியாவில வேற இல்ல. வெளிநாட்டிலிருந்து வந்த கம்பெனி இருக்கு, பட் அதுல வந்து இந்தியாவில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்மி. வெளியிலிருந்து வந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. லைக் அமெரிக்கால இருந்து வந்த கம்பெனி இருக்கு, அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா வந்து அமெரிக்கால இருக்கு. ஜப்பான்ல இருந்து வந்த கம்பெனி இருக்கு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா வந்து ஜப்பான்ல இருக்கு. சைனால இருந்து வந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து சைனால இருக்கு. ஆனா இந்தியாவில இவ்வளவு அளவுக்கு வளர்ந்த ஒரு கம்பெனி வேற இல்ல. தட் இஸ் ஒன்லி ஆர்சிஎம். எப்படி வளர்ந்தது? இவருடைய ஹெட் ஆபீஸ் வந்து பில்வாரா ராஜஸ்தான். பில்வாரா ராஜஸ்தான்ல 100 கணக்கான ஏக்கர் லேண்ட், நியர்லி 2000 ஏக்கர், நியர்லி 2000 ஏக்கர்ஸ் வந்து இவர் அக்வயர் பண்ணி வச்சிருக்கு ஃபார் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ். கம்பெனி ஃபார்மேஷன், கம்பெனி பில்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது கம்பெனிக்கு ஃபார்ம் பண்ணணும்னா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்ஸ். இப்ப லாஸ்ட் டைம் வந்து பெயிண்ட்க்கு ஒரு கம்பெனி தனியா அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் ஹெட் ஆபீஸ்க்குள்ள. பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? 1 lakh ஸ்கொயர் ஃபீட். 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெயிண்ட் ஃபேக்டரி. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு 44,000 ஸ்கொயர் ஃபீட். 44,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏக்கர். அப்போ 1 lakh ஸ்கொயர் ஃபீட் சொல்லும்போது எவ்வளவு ஏக்கர்? ஆல்மோஸ்ட் நியர்லி 2.5 ஏக்கர்ஸ். 2.5 ஏக்கர்ஸ்ல ஆர்சிஎம் ஓட ஒரு ஃபேக்டரி, பெயிண்ட் ஃபேக்டரி, ஆர்சிஎம் ஓட ஹெட் ஆபீஸ் பில்வாரா ராஜஸ்தான் ஹெட் ஆபீஸ் உள்ள இருக்கு. அந்த மாதிரி 10-15 ஃபேக்டரிஸ் ஹெட் ஆபீஸ் உள்ள இருக்கு. கோதம் மாவு தயார் பண்றது நீங்க பார்க்கலாம், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்றது நீங்க பார்க்கலாம், வாஷிங் சோப்பு, வாஷிங் பவுடர் மேனுஃபேக்சர் பண்றது நீங்க ஹெட் ஆபீஸ் உள்ள பார்க்கலாம். இந்த மாதிரி டீ ப்ராசஸிங் யூனிட், அதாவது டீ தூளுடைய பிளண்டிங் யூனிட் நீங்க ஹெட் ஆபீஸுக்குள்ள பார்க்கலாம். இந்த எடிபிள் ஈட்டிங் ஐட்டம்ஸ் லைக் பிஸ்கட், மிக்சர் இதெல்லாம் தயார் பண்றது நீங்க பார்க்கலாம். சோன் பாப்படி தயார் பண்ற ஃபேக்டரி ஹெட் ஆபீஸுக்குள்ள பார்க்கலாம். ஹெட் ஆபீஸுக்குள்ளே ஒரு 10-15 ஃபேக்டரி நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிற ஃபேக்டரி ஒரு 100-140க்கு மேல ஃபேக்டரி ஆர்சிஎம்க்கு சொந்தமா இருக்கு. அது வந்து ரூர்க்கியில் இருக்கு, உத்தராஞ்சல் இருக்கு, ஆசாமில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு, டெல்லியில் இருக்கு. நிறைய இடத்துல ஆர்சிஎம் சொந்தம் ஃபேக்டரி, ஓன் ஃபேக்டரி. இப்போ லேட்டஸ்ட் ஃபேக்டரி, அவருடைய மெயின் ஃபேக்டரி வந்து பெயிண்டுடைய மெயின் ஃபேக்டரி வந்து மகாராஷ்டிரால அவர் இப்ப ரீசென்ட்லி அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 80-20 ஷேர்ல நம்ம அந்த ஃபேக்டரி ஓவிரா பெயிண்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், நான் 21 இயர்ஸ் முன்னாடி ஆர்சிஎம்க்குள்ள வரும்போது இவ்வளவு ஃபேக்டரிஸ் இல்ல, இவ்வளவு பெரிய ஹெட் ஆபீஸ் இல்ல, இத்தனை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இல்ல. ஆனா வந்து போக போக வந்து இந்த கம்பெனி வளர வளர பெரிய அளவில் கம்பெனி வளர்ந்து போயிட்டு இருக்கு. 2000 தான் ஆர்சிஎம் ரைட் கன்செப்ட் மார்க்கெட்டிங் இது ஸ்டார்ட் ஆனது 2000. அதாவது எத்தனை வருஷம் முன்னாடி? 26 வருஷத்துக்கு முன்னாடி, 26 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்சிஎம் பில்வாரா ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சது வித் ஒன்லி ஒன் ப்ராடக்ட், ஒன் பேண்ட் பீஸ், ஒன்லி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் மட்டும் வச்சு 2007 ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் இன்னைக்கு 2026 நீங்க எடுத்து பார்க்கும்போது 4000க்கு மேல பொருட்கள் வந்து நிக்குது. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்ல, பெயிண்ட் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் இருக்கு, நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, லேடிஸுக்கு தேவையான லாஞ்சரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சானிட்டரி ரிலேட்டட் அதாவது ஹைஜீன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரைட்? குட் சொல்லிட்டு ஒரு எடிபிள் ஈட்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு, எஃப்எம்சிஜிஸ் நிறைய வந்திருக்கு, சோப், ஷாம்பூஸ், பர்சனல் கேர், டாய்லெட்ரிஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள். அதாவது 4000க்கு மேல எக்ரிகல்ச்சர் இயற்கை விவசாயத்துக்கு சப்போர்ட்டிவாகி நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவா வந்து கொடுக்கற தேவையான எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அந்த மாதிரி டைவர்சிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 4000க்கு மேல பொருள்.
கம்பெனி ஆரம்பிச்ச போது 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள், ஒன்லி பேண்ட் பீஸ். ஒரே ஒரு அவுட்லெட் பில்வால இருந்தது. இன்னைக்கு இந்தியால மொத்தமா 10,000க்கு மேல அவுட்லெட்டுகள் ஓபன் ஆயிருக்கு. ஒரே ஒரு சென்ட்ரல் கோடவுன், கம்பெனியோட மேனுஃபேக்சர் ஆன பொருள் ஸ்டாக் பண்றதுக்கு ஒரே ஒரு கோடவுன் பில்வாரா ராஜஸ்தான்ல இருந்தது. இன்னைக்கு 178க்கு மேல வேர் ஹவுசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அதுல 70% வேர் ஹவுசஸ் நம்முடைய ஓன் இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல ஈரோடுல சொந்தம் இடம், அரௌண்ட் 2 ஏக்கர்ஸ் லேண்ட் அவர் பர்ச்சேஸ் பண்ணி கோடவுன் கட்டிது. இன்னைக்கு அங்கே ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. பெங்களூர்ல, கர்நாடகால 3 இடத்திலும் சொந்தம் இடம் தான். பெங்களூர்ல சொந்த இடம், ஹுப்ளியில சொந்தம் இடம், குல்பர்காயில சொந்தம் இடம். அந்த மாதிரி இந்தியால நிறைய இடத்துல சொந்தம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே கோடவுன் வேர் ஹவுஸ் கட்டிது. ஓகே, ஒரு கோடவுன் நீங்க 178க்கு மேல கோடவுன் போயிருக்கு. ஒரு ஃபேக்டரி 142க்கு மேல ஃபேக்டரிஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு அசோசியேட் பையர், என்ன மாதிரி உங்களை மாதிரி RCM ஜாயின் ஆன மெம்பர், RCM ஸ்டார்ட் ஆன போது இன்னைக்கு 4 கோடிக்கு மேல ஆட்கள் RCM குள்ள வந்திருக்கு. 4 கோடின்னு சொல்லும் போது ஒரு வீட்டுல 4 மெம்பர்ஸ் நீங்க எடுத்தா 4 கோடி இன்டு 4 16 கோடி. 16 கோடி இந்தியன் மக்கள் இன்னைக்கு RCM தெரிஞ்சு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு புதுசா இருக்கலாம், ஆனா 16 கோடி இந்தியன் மக்கள் ஆல்ரெடி RCM குள்ள வந்து RCM பொருட்கள் பயன்படுத்துறாரு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க சொல்லலாம்னாலும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்தியால 16 கோடி ஆட்கள் RCM குள்ள வந்து வேலை ஆரம்பிச்சிருக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, RCM ஸ்டார்ட் ஆன சமயத்திலே ஏர்னிங் மெம்பர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பேன் பீஸை வச்சு என்ன சம்பாதிக்க முடியும்? இன்னைக்கு 4000க்கு மேல பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு குரோர்பதிகள் RCMக்குள்ள இருக்கு. சம்பாதிக்கிறவங்களை விடுங்கோ, குரோர்பதிகள் RCMக்குள்ள வந்திருக்கு. நீங்களும் நாளைக்கு ஒரு குரோர்பதியா, ஒரு கோடிபதியா மாறலாம். ஓகே, இந்த கம்பெனியோட டைரக்டர் நம்ம அண்ணே வந்து டைரக்டர்னு கூப்பிடல, நம்ம இவரை வந்து விஷனரி டைரக்டர்னு கூப்பிடுவாங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் வரப்போற காலத்துல கைட்லைன்ஸ் கொண்டு வரும், கவர்மெண்ட் வரப்போற காலத்துல லீகாலிட்டி கொண்டு வரும், ஆக்ட் கொண்டு வரும், 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சேஞ்ச் கொண்டு வரும். நான் RCM பிசினஸை முன்னாடி கொண்டு போகணும்னா லீகலா கொண்டு போனா மட்டும்தான் நான் ஜெனரேஷன்ஸ் டுகெதர் இந்த பிசினஸை முன்னாடி கொண்டு போக முடியும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு கேட்டா தட் இஸ் திலோக் சந்த் சப்ரா. நம்ம இவரை TCGன்னு கூப்பிடுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் TCG, விஷனரி டைரக்டர். இவர் வந்து இந்த பிசினஸ் முன்னாடி கொண்டு போகிறதுக்கு அவரோட பசங்களையும் RCMக்குள்ள கொண்டு வந்திருக்கு. சௌரப் சப்ராஜி இன்னைக்கு RCM கம்ப்ளீட்டா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகட்டும், இந்த கமிஷன் கால்குலேஷன்ஸ் ஆகட்டும், இந்த RCMக்குள்ள வர்ற ஐடிஸ் வந்து அவருடைய KYC ஓகே பண்றதாகட்டும், கமிஷன் ரிலீஸ் பண்றதாகட்டும், டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் ஆகட்டும், கம்ப்ளீட்டா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா டைப் பண்றதுக்கு சௌரப் சப்ராஜி அவருடைய பெரிய கை இருக்கு. ஒரு பொருள் வந்து உள்ள வர்றதுக்கு அதோட R&D, அதோட குவாலிட்டி கண்ட்ரோல், இது வந்து பிரியங்கா மேடம், TC சப்ராஜியுடைய 2 பசங்களும் சேர்ந்து இப்போ RCM கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு. சோ அப்பாவுக்கு லெப்டும் ரைட்டுமா நின்று அவரோட 2 பசங்கள் வேற பண்ணும் போது நானும் நினைச்சேன், என்னோட பையனை எதுக்கு நான் கொண்டு வரக்கூடாது. அதனால என்னோட பையன் வந்து பிடெக் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெல்லியில் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஸ்கூல் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துல 2 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்கிட்டு இருந்த எங்க பையனை அதை ரிசைன் பண்ணிட்டு நீங்க RCMக்குள்ள வாடா அப்படி சொல்லி நான் அவனை RCMக்குள்ள கொண்டு வந்து இப்போ 2.5 வருஷம், அவர் 2.5 இயர்ஸ் ஆயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி RCMக்குள்ள வந்து புதுசா டீம் பில்ட் பண்ணி 2.5 வருஷத்துல he became star pearl achiever in RCM. பெரிசா டீம் கட்டிட்டு இருக்கு. கேரளால, தமிழ்நாடுல கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு, கர்நாடகால கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 3 ஸ்டேட்ல லாஸ்ட் 2.5 இயர்ஸ் பில்ட் பண்ணிட்டு he has cleared his star pearl, aiming to achieve emerald by this year end. இந்த இயர் எண்டுக்குள்ள எமரால்ட் ஆகணும் அப்படி ஒரு டார்கெட் எடுத்து நல்லா லெவல்ல அவன் டீம் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. நானும் என்னோட பையனும் தாய்லாந்துல போயிருக்கு, பட்டாயில போயிருக்கு. கம்பெனியோட ஆஃபர், கம்பெனியோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆஃபர் கிடைச்ச போது நானும் என்னோட பையனும் பட்டாயில போனது, நானும் என்னோட மிஸ்ஸஸ் சிங்கப்பூர்ல போனது. எனக்கு துபாய் ஆஃபர் கிடைச்சது, பட் போக முடியல. அந்த மாதிரி ஃபாரின் டூர்ஸ் எல்லாம் வருது. சோ
நான் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, திஸ் இஸ் நாட் a 1 month business. ஒரு மாசத்தோட பிசினஸ் கிடையாது. அதான் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மந்த் எண்ட் சார், மார்ச் மந்த் எண்ட் ஆயிட்டு இருக்கு. மந்த் எண்ட் எப்படி எப்படி பில் பண்ணணும்? எப்படி அச்சீவ் பண்ணணும்? எப்படி ராயல்டி அடிக்கணும்? சார், திஸ் இஸ் நாட் a மந்த் எண்ட் பிசினஸ். இது மந்த் எண்ட் பிசினஸ் கிடையாது. திஸ் பிசினஸ் இஸ் a நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ். நீங்க இன்னைக்கு இந்த பிசினஸே கொண்டு போகிறது கரெக்டான முறையில் கொண்டு போனா, இந்த பிசினஸ்ல உங்கள பசங்களை கொண்டு வந்து நீங்க இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவருடைய லைஃப்ல கொடுத்து இத முன்னாடி கொண்டு போக முடியும். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எண்ணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மீ. எண்ணிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு கம்பெனி ஒரு சின்ன டார்கெட் கொடுக்குது. செல்ஃப் பர்ச்சேஸ், செல்ஃப் பிவி. 1500 பிவி நீங்க செலக்ட் பண்ணிட்டு 6 மாசம் கண்டினியூஸ் பண்ணினா 1500 பொருள் ரூபாவோட பொருள் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குது. 2500 நீங்க ஃபாலோ பண்ணினா 2500 ஃப்ரீ கிடைக்குது. 5000 நீங்க செல்ஃபா பண்ணினா, செல்ஃப் செல்ஃப் எத நீங்க கொஞ்சம் கவனம் கொடுங்க. செல்ஃப், டீம் கிடையாது. செல்ஃப்ல நீங்க ரைட், செல்ஃப்ல நீங்க 1500 பண்ணினா 6 மாசம் கண்டினியூஸா பண்ணினா 1500 ஃப்ரீ, 2500 பண்ணினா 2500 ஃப்ரீ. திஸ் இஸ் செல்ஃப் டார்கெட், ஓன் டார்கெட். ஏன்னா எல்லாம் என்னிலிருந்து ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணிது, என்னோட பர்சனல் பிவி எவ்வளோ அதை பார்த்து தான் என்னோட டீம் ஃபாலோ பண்ணும். நான் லாஸ்ட் ஒரு எப்போ ஆரம்பிச்ச தெரியல, ஒரு 10-15 வருஷமா எவ்ரி மந்த் 5000 பிவி கேரண்டீட். அது நான் எப்ப பண்ண தெரியுமா? on the first day of every month. இந்த 5000 பிவிக்காக நான் மந்த் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது. I will complete my self target on the first day of every month. That is my target. அதுக்கப்புறம் வந்து I work for my team. என்னோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ். அதுல புது ஆட்கள் வரும். அந்த புது ஆட்களோட கூட வேலை பண்றது, அவரோட கூட போய் ஹோம் மீட்டிங் பண்றது, பெரிய மீட்டிங் இருந்தா அதை அட்டெண்ட் பண்றது, அவரை வந்து செல்ஃப் என்னது டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. சோ வாட் ஹேப்பன்ஸ், நான் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் நான் என்னோட செல்ஃப் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணினா எனக்கு என்னோட மேல் ஃபோக்கஸ் பண்ற அவசியம் இல்ல. நவ் ஐ கேன் டிரான்ஸ்ஃபர் மை ஃபோக்கஸ் இன்டு மை டீம். என்னோட டீமுக்கு நான் ஃபோக்கஸ் கொடுத்து அவரை வளர வைக்கலாம். ரைட், அதுக்கு அந்த அந்த மாதிரி வளர வச்சா நான் மெதுவா வந்து என்னோட டீம் growthல நான் குரூப் பிவின்னு சொல்லுவாங்க. குரூப் பிவி 5000, குரூப் பிவி 10,000, தட் இஸ் ஜிபிவின்னு சொன்னா குரூப் பிவி, குரூப் பர்ச்சேஸ் வால்யூம். என்னோட டீம்ல நடக்கிற பர்ச்சேஸ் அது வந்து எப்போ 70,000 டர்ன் ஓவர் ஆகுமோ நான் ஓப்பனர் அந்த லெவல்ல வரும். ஓப்பனர் லெவல், ரைட். ஓப்பனர் லெவல்ல நீங்க வந்தா அதோட கலர் டிஃபரன்ஸ் பாருங்க, கொஞ்சம் ரெட் கொடுத்திருக்கு பாருங்க. அது அப்படி சொன்னா ஓப்பனர் லெவல்ல வர்றவங்கள், ஓப்பனர் லெவல் வந்தா நீங்க உங்க டீமிலிருந்து கிடைக்கிற வருமானத்தோட கூட உங்களுக்கு 2 அடிஷனல் வருமானம் ஆரம்பிக்கும். 2 அடிஷனல் வருமானம், அதாவது மந்த்லி போனஸ் அண்ட் ஆனுவல் போனஸ். இந்த மாசம் பிசினஸ் க்ளோஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு மந்த்லி போனஸும் ஆனுவல் போனஸும் சேர்ந்து ரிலீஸ் ஆகும். மார்ச் பிசினஸ் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு 2 பிசினஸ், 2 இன்கம் அடிஷனல் ரிலீஸ் ஆகும். ஒன்னு மந்த்லி போனஸ், ஒன்னு ஆனுவல் போனஸ். ரைட், அது வந்து மெயில நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான. லாஸ்ட் டைம் நான் செங்கன்னூர்ல ஒரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அங்க ஒரு எமரால்டு வந்து சொன்னாரு, சார் எனக்கு என்னோட மிஸ்ஸஸ்க்கு எனக்கு 2 ஐடி இருக்கு சார். எனக்கும் என்னோட மிஸ்ஸஸ், நான் அவரு வந்து புதுசு வீடு கட்டிட்டு இருக்கு எமரால்டு அச்சீவர் இன் ஆர்சிஎம். வாடகை வீட்டுல இருந்தது. 6 வாடகை வீடு மாறிய சமயத்துல அவருக்கு ஆர்சிஎம் கிடைச்சது. இன்னைக்கு புது வீடை கட்டி அந்த புது வீடுடைய ஃபைனல் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த், அதாவது மே மாசத்துல, நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் மாசத்துல அவருடைய ஹவுஸ் வார்மிங், புது வீடுடைய ஹவுஸ் வார்மிங். அவர் என்ன சொன்ன தெரியுமா? எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸுக்கும் சேர்ந்து நியர்லி 6.5 lakhs, 6.5 லட்சம் ரூபாய் எனக்கும் என்னோட மிஸ்ஸஸுக்கும் சேர்ந்து கமிஷன் ரிலீஸ் ஆகும் சார் இந்த மார்ச் மந்த் பிசினஸ் க்ளோசிங்ல சொன்னார். ரைட், தட்ஸ் a big income. அதாவது அவர் வீடு கட்டும் போது வீடோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரி ஒரு பெரிய இன்கம் ரிலீஸ் ஆகும் போது அந்த வீடு கட்டி முடிச்சு அதில் ஏதாவது கடன்கள் இருந்தா அந்த கடத்தை அப்படியே கிளியர் பண்ணி அந்த புது வீட்டுல சந்தோஷமா போய் சேர்றதுக்கு இந்த ஆர்சிஎம் பிசினஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா நிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நான் என்னுடைய குரூப், என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் பிவியோட கூட என்னுடைய டீமில் சேர்ந்தவங்களுக்கும் அவருடைய பர்சனல் பிவி கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான
சஜஷன்ஸ், ஐடியாஸ், கைட்லைன்ஸ் நான் கொடுத்து முன்னாடி போனோம். அப்போ நான் என்ன ஆகும், நான் 70,000 வரும். அப்புறம் என்னுடைய டீம் growth ஆகும்போது 1,15,000 வரும். அப்படியே ஓப்பனர்ல இருந்து ஈகிள்ல போகும், ஈகிள் இருந்து ரன்னர்ல போகும். அப்படியே எனக்கு ஆல் இந்தியால கிடைக்கிற இன்கமும் அதிகமாகும். ஓப்பனர்ல 1 ஷேர் மந்த்லி, 1 ஷேர் ஆனுவலி கிடைக்கும் போது ஈகிள் 2 ஷேர் கிடைக்கும், ரன்னர்ல 3 ஷேர் கிடைக்கும், வின்னர்ல 4 ஷேர் கிடைக்கும். ஸ்டார் அச்சீவ்மெண்ட் ஆனா உங்களுக்கு மந்த்லி 5 ஷேர், ஆனுவலி 5 ஷேர், டோட்டலி 10 ஆல் இந்தியால 10 ஷேர் ஆல் இந்தியா டர்ன் ஓவர் உங்களுக்கு கிடைச்சிட்டே போகும். ரைட்? அப்படியே ஸ்டார்ல இருந்து நீங்க ராயல்ட்டில போக, ராயல்ட்டில கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம் அப்படியே உங்களுக்கு இன்கம் வந்து ஏறிட்டே போகும். உங்களை டீமில் வந்து சேர்ற ஆட்களுடைய எண்ணம் அதிகமாகும், அவருடைய பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகும், குரூப் டர்ன் ஓவர் இன்க்ரீஸா போகும்போது நீங்க ராயல்ட்டில போகும், ராயல்ட்டில இருந்து வந்து டெக்னிக்கல் வரும், டெக்னிக்கல் பர்ல் வரும், ஸ்டார் பர்ல் வரும், எமரால்டு வரும், ஸ்டார் எமரால்டு வரும், ரூபி வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பேர் 3 பேர் எமரால்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. நீங்க அந்த எமரால்டு அச்சீவர்ஸ் உடைய இன்கம் இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் எமரால்டு ஷார்ட்லி இன் 1 or 2 months நீங்க தமிழ்நாட்டுல ஸ்டார் எமரால்டு பார்க்க போறேன். ரைட்? ஸ்டார் எமரால்டு பார்க்க போறேன். இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுல ரூபி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். சோ தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்கு. ஆர்சிஎம் வளர்ந்துட்டு இருக்கு, ஆர்சிஎமோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வளர்ந்துட்டு இருக்கு, ஆர்சிஎமோட கம்பெனியோட நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ஜாயின் ஆனவங்கள் வந்து அவருடைய லெவல் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, அவர் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்களும் வளர்றதுக்கு டிசிஷன் எடுத்துக்கோ. அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட், ஒரு 2-3 பாயிண்ட் நான் எண்டில சொல்லுவாங்க. அப்படியே வளர்ந்து நீங்க டைமண்ட் ஆகலாம். ரைட்? அதுதான் இன்னைக்கு என்னுடைய பாயிண்ட்ல நான் வந்தேன் இப்போ. ரைட்? இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். ரைட்? இப்ப நான் எப்படி, எனக்கு நிறைய பேர் ஆர்சிஎம்ல நான் பார்த்தேன். நிறைய பேர் சக்சஸ் ஆகுது, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது, நிறைய பேர் வெற்றி அடிக்குது, நிறைய பேர் தோற்று போனது. ரைட்? அது எப்படி, எதுக்கு, வை, வாட் இஸ் அ ப்ராப்ளம்? எங்க ப்ராப்ளம் எங்க வருது? ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குது. ஜெயிச்சவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது, தோற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு யாருக்கும் கம்மி இல்ல. வாய்ப்பு 2 பேருக்கும் ஒரே விதமா கிடைச்சது. ஆனா கொஞ்சம் பேர் அதை எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகுது. கொஞ்சம் பேர் வந்து அது எப்படி தெரியல, அவர் வந்து தோற்று போகுது, சக்சஸ்ஃபுல் ஆகல. என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். யாரு தோற்றவங்கள் ஆகட்டும், ஜெயிச்சவங்கள் ஆகட்டும், வாய்ப்பு வந்த போது வாய்ப்பை நான் எடுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு வேணும். என்னுடைய லைஃப்ல இந்த வாய்ப்பு தான் நான் தேடிட்டு இருந்தது. நான் இப்படி இருந்தால் ஆகாது. என்னுடைய 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 என்னது லைஃப்ல வந்து நான் வளரணும்னா எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் எடுத்து அதில் வர்ற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நான் இது ஆக்ஷன்ல கொண்டு போகணும். அது எத்தனை பேர் அந்த முடிவில் கொண்டு எடுக்கும்? தோற்றவங்கள் எத்தனை பெர்சன்டேஜ், ஜெயிச்சவர்கள் எத்தனை பெர்சன்டேஜ்? சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். ஒரு வாய்ப்பு கிடைச்சா எத்தனை பேர் அந்த வாய்ப்பை எடுத்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் போட்டு அதுல எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் பாசிட்டிவா நின்று ஜெயிக்கிறது வரைக்கும் போராடுறவங்கள் எத்தனை பெர்சன்டேஜ்? போடுங்க சார் சாட் பாக்ஸ்ல. எத்தனை பேர்? நிறைய பேர் வந்து இந்த சேலஞ்சஸை பார்த்து ஓடி போயிடுறாங்க. 20%. வெரி கரெக்ட் ஷியாபுதீன் சார். 20%. எஸ் சசிகலா மேடம். எல்லாரும் வந்து 20% சொல்றாங்க. அதாவது 20% சக்சஸ்ஃபுல். வெற்றி அடிச்சவங்க 20%. அவ்வளவுதான். சோ 80%. 80% பீப்புள் அவரு ஜெயிக்கல. காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? இந்த 80% நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த 80% பீப்புள் என்ன இருக்கு இல்லையா, இது ஜெயிக்கல, இவர் வெற்றி அடிக்கல. வாய்ப்பு கிடைச்சது, ஆனா they did not become successful. ரைட்? அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு கை இல்லையா, கால் இல்லாத இருந்ததினால் அவர் சக்சஸ் ஆகலையா, இல்ல அவருக்கு படிப்பு இல்லையா, அறிவு கம்மியா இருந்ததினால அவரு ஜெயிக்கலையா? என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? ரைட் டிசிஷன். ரைட் டிசிஷன் வேணும், ரைட் ஆக்ஷன் வேணும், இன் த ரைட் டைம்.
நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? ஐ வில் டெல் யூ த பிக்கஸ்ட் லை எ பர்சன் டெல்ஸ். ஒரு ஆள் சொல்ற பெரிய பொய் என்ன தெரியுமா? சார் இப்ப சரியான சமயம் இல்ல, டைம் ஆகல சார். சரியான டைமே வந்தா நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். இதை விட பெரிய பொய் எதுவுமே இல்ல சார். சரியான சமயம் வரட்டும் சார். சரியான சமயம் வந்தா நான் பண்றேன் சார். இந்த சரியான சமயம் எப்ப வரும்? நல்ல நேரம் சார். நல்ல நேரம் வரணும். நல்ல நேரம் இப்ப நல்ல நேரம் இல்ல. நல்ல நேரம் வந்தா நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். இப்ப பசங்கள் வந்து சின்னதா இருக்கு. இப்ப பசங்கள் வந்து பெருசா இருக்கு. இப்ப பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு இருக்கு சார். இப்ப பசங்களை வந்து வேலைக்கு போறேன் சார். இப்ப வீடு கட்டிட்டு இருக்கு சார். இப்ப வந்து பசங்களை வந்து வேலையில அனுப்பணும் சார். இப்ப வந்து பசங்களுடைய எக்ஸாம் நடக்குது சார். இப்ப பசங்களுடைய எக்ஸாம் வந்து முடியுது சார். இப்ப பசங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு சார். இப்ப வந்து பசங்களை வந்து எங்கேயோ டூர் போறேன் சார். இந்த மாதிரி சின்ன காரணங்களை சொல்லி சரியான சமயத்துக்காக வெயிட் பண்றவங்கள் 80%. இதை விட பெரிய பொய் லைஃப்ல வேற எதுவும் இல்லை. சரியான சமயம் எது தெரியுமா? நம்ம இப்போ உயிரோட இருக்கு, என்னோட உயிர் மூச்சு நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுதான் சரியான சமயம். நாளை காலையில இந்த உயிர் மூச்சு இருக்குமா சொல்ல முடியாது. இப்ப சரியான சமயம், இதுதான் சார் சரியான சமயம். உங்களை பேங்க் பேலன்ஸ் நீங்க நினைக்கிற அளவில் பெரிசா இருந்தா நீங்க இந்த வாய்ப்பு எடுக்க தேவையில்லை சார். உங்களை பேங்க் பேலன்ஸ் இல்ல, நீங்க கடத்தில் ஓடிட்டு இருக்கா, இந்த பொய் சொல்றது இன்னைக்கு நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை பேங்க் பேலன்ஸ் நீங்க நினைச்ச அளவில் இல்லன்னா சார் நான் நாளைக்கு பண்றேன் சார், சரியான சமயம் வரட்டும் சார், இந்த மாதிரி பொய் சொல்றது இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. வேலை ஆரம்பிக்குங்க. டேக்கிங் டிசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த முடிவை எடுத்து இது ஆக்ஷன்ல கொண்டு வரும். வாய்ப்பு கிடைச்சது சார், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. நான் பார்த்திருக்கேன் சார். கண்ணு அதுக்கு என்ன சொல்லும், குருடுரா என்ன தெரியும் தமிழ்ல, என்ன தெரியும் தெரியல. இந்த குருடர் இருக்கு பாருங்க, கண்ணு பார்க்க முடியல. அந்த ஆட்கள் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல டிரைவரை வச்சு ஓட்டிட்டு இருக்கு சார். 2 crores 2 கோடி வர்த் பென்ஸ் கார்ல இந்த குருடர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு சார். நமக்கு 2 கண் இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு. ஆனா இந்த பொய் சொல்றேன், எனக்கு சரியான சமயம் வரட்டும் சார், அப்ப ஸ்டார்ட் பண்றேன். லீடர்ஷிப்ல சார், லீடர்ஷிப்ல இந்த டிசிஷன் மேக்கிங், எஸ் நான் பண்றேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பண்றேன் சார். நான் இந்த வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆர்சிஎம்ல வந்து ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம் சார். இந்தியாவில் வேற எந்த பிசினஸும் இல்ல சார் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்சிஎம் தவிர வேற ஒரு பிசினஸ் உங்களுக்கு கிடைக்காது வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி வேணா எடுத்து பாருங்க சார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அந்த கம்பெனிக்கு உள்ள போக முடியாது. ஆர்சிஎம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரணம், there is no focus and consistency. வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பு கிடைச்சா நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். அதாவது சார் பார்த்தா அவரு புலியோட சிங்கத்தோட ரூபத்துல நீங்க பார்க்கும்போது இருக்கும். ஆனா வந்து அவர் ஆக்சுவலி வந்து குரங்கூட என்னது மைண்ட் செட் வந்து குரங்கோட மைண்ட் செட். வெளியில நீங்க பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வேலை பார்த்து போனார், வேலை இல்லை, வேலை வாய்ப்பு கடுமை தானே, வேலை கம்மி தானே. அதனால ஒரு ஆள் வேலை தேடி போனார். வேலை தேடி போயிட்டு அவரு ஒரு சர்க்கஸ் கம்பெனியில போய் சொன்னாரு, சார் நான் நிறைய படிச்சிருக்கு சார், எங்க வேலை கிடைக்கல. அப்ப அவரு சொன்னாரு, இப்போ இந்த புலி, இந்த குரங்கு, ஜிராஃப் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நீங்க வந்து ஒரு வேலை பண்ணுங்க, வேலை கொடுக்குறேன். நீங்க எங்க வந்து குரங்கோட வேஷத்துல நீங்க ஷோயில நீங்க குரங்கோட வேஷத்தை போட்டு நீங்க ஆடணும் அப்படி சொன்னார். சேலரி எல்லாம் கொடுக்குறேன்.
ஏன்னா குரங்கு கிடைக்கிறது இல்ல, என்ன பண்றது, நீங்க குரங்கா நிக்குங்க அப்படி சொன்னாரு. அவர் ஒரு கூட்டுல போட்டேன். நிறைய ஆள்கள் வந்து குரங்க பாக்குறாரு, புலிய பாக்குறாரு, சிங்கத்தை பாக்குறாரு. இவர் என்ன பண்ணிது, இந்த இந்த கேஜ் புதுசா ஜாயின் ஆனது இல்லையா, புதுசா ஜாயின் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கும். வேலை புதுசா கிடைச்சது, சேலரி எல்லாம் கிடைக்க போது ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல அந்த கூடுல வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு சிங்கத்தோட கூடு இருந்தது, அப்படி போய் அதுல விழுந்தது. இந்த சிங்கத்தோட கூட்டுல விழுந்தது. ஐயோ ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ சிங்கம் இருக்கு, அவரு ஐயோ எப்படி எப்படி அவரு அப்படியே. அப்ப சிங்கம் வந்து சொன்னார், ஏய் நீங்க சீக்கிரமா உங்களை கூட்டுல போ, நானும் இங்க வேலையில வந்ததுடான்னு சொன்னார். அந்த சிங்கம் வேலையில் இருக்கிறார், அவரும் வேற ஒரு ஆள். அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி என்னது நிறைய பேரு நிறைய ஆட்கள் வந்து பார்த்தா வந்து சிங்கம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து அவரு சிங்கம் இல்ல. அப்ப அந்த போக்கஸ் இல்ல, அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. ரைட்? ஆர்சிஎம் பிசினஸ்ல லீடர்ஷிப்ல போக்கஸ் 21 இயர்ஸ் 21 வருஷம் போக்கஸ்டா ஒரு இடத்தில் இருக்கிறது, இட் இஸ் நாட் ஈஸி. காமராஜ் சார் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆர்சிஎம்குள்ள வந்து 15 இயர்ஸ் கன்சிஸ்டண்டா நிக்குது. கன்சிஸ்டண்டா இந்த ஜூம் மீட்டிங் 2 மணிக்கு பண்றது எல்லாராலும் பண்ண முடியாது. தட் இஸ் வை ஹி இஸ் எமரால்ட். அவருடைய 2 சைட் எமரால்ட் இருக்கு, டபுள் சைட் எமரால்ட் அச்சீவர். அவர் ஒரிசால டீம் ஓட்டுது. ஒரு பேசி கூட தமிழ்னு ஹிந்தி பேச தெரியல காமராஜ் சருக்கு, ஒரு பேசி கூட அவருக்கு ஒரியா பேச தெரியல. ஆனா ஒரு டீம், பெரிய டீம் ஒரிசால கட்டுது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரிசால டீம் லீடர்ஸ் காமராஜ் சரை தேடி வந்து ஜாயின் ஆனது. மீசை சுகுமார் சார் 9 இயர்ஸ் ஃபோக்கஸ். சுகுமார் சார் நீங்க வந்து பெரிய ஆள் சார், ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களை மீசியே போதும் சார், தமிழ்நாடு நம்ம கலக்கி பூச்சி எடுத்துக்கலாம். யுவர் ஃபோக்கஸ் அண்ட் யுவர் கன்சிஸ்டன்சி. மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? What is the third point? Why 20%, only 20% is successful? Because of the ethics and discipline. நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை கேட்டா, கிராஸ் லைனிங், வேற மற்றவங்களோட டீமில் இருந்து ஆட்களை எடுக்கிறது, பிக்கப் சென்டர்ல வந்து பொருள் வாங்கும் போது சரியா பில் பண்ணி கொடுக்காம இருக்கிறது, ஆல் அன்எத்திக்கல் பிராக்டிசஸ். இன்டிசிப்ளின்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்காது. மற்றவங்களுடைய டீமிலிருந்து ஆட்களை நீங்க எடுக்க கூடாது. மற்றவங்களுடைய பிளேட்டில் உள்ள சாப்பாடு அது அவரு சாப்பிடட்டும், உங்களை பிளேட்டில் இருக்கிறத நீங்க சாப்பிடுங்க. கடவுளை வந்து உங்களை பேட்டில கொடுக்கிறது மட்டும் நீங்க சாப்பிட வேணும். மற்றவங்களுடைய பேட்டில கொடுத்த சாப்பாடுல நீங்க கை போடக்கூடாது. மற்றவங்களுடைய டீமில் உள்ள ஆட்களை அவர் வளர்த்தட்டும். திஸ் இஸ் எத்திக்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் ஆர்சிஎம். சார் நீங்க எது பண்ணியாலும் அது கடவுளை பார்க்கிறது. உங்களுக்கு வளரணும்னா நீங்க எத்திக்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஃபோக்கஸ் பண்ணணும். Ethics and discipline is leaking bucket. நம்ம பிசினஸ்ல வந்து you should not do a leaking bucket business. எத்திக்ஸ் நீங்க வேலை பண்ற, நீங்க ஆட்களை கொண்டு வர்ற, பிசினஸ் டெவலப் பண்ற, ஆனா எத்திக்ஸ்ல கம்மி, டிசிப்ளின்ல கம்மி இருந்தா you are carrying a leaking bucket. உங்கள பிசினஸ் வந்து லீக்கா போயிட்டு இருக்கும். ரைட் சார்? இதுதான் லீடர்ஷிப் உடைய மெயின் ஐடியாஸ். ஓகே, சோ நம்ம வளரணும். ஆர்சிஎம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும். ஆர்சிஎம் பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஆர்சிஎம் இன்னும் வளரும். இப்ப வந்து 4000 பொருள்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பார்க்கும்போது இதுல 10,000 பொருள்கள் இருக்கும். நீங்க இப்ப நினைக்கிறேன் ஆர்சிஎம் இது இருந்தா நல்லது, ஆர்சிஎம் அது இருந்தா நல்லது, நீங்க கேட்கறீங்களே அந்த பொருளில் எல்லாம் வரும் சார். நான் ஆர்சிஎம் வந்த போது 10 பொருள் தான் இருந்தது. இன்னைக்கு 4000 பொருள்கள் வந்திருக்கு. இன்னும் 10,000 பொருள்கள் ஆகும். நீங்க எது நினைக்கலையோ, உங்களை கனவில் கூட எது இல்லையோ அதுவும் ஆர்சிஎம் நாளைக்கு வரும். நீங்க ஆர்சிஎம் இருந்தா போதும். நீங்க ஆர்சிஎம் சரியான முறையில முன்னாடி கொண்டு போனா போதும். இது வந்து இன்னும் 3 நாள்ல மார்ச் எண்ட் ஆகுது. உங்களை லெவல்ஸ் நீங்க பாருங்க.
உங்களை டீமில் உள்ளவங்களுடைய லெவல்ஸ் நீங்க பாருங்க. அவரு ஓப்பனர்ல இருக்கா, ஈகிள் இருக்கா, ஸ்டார்டர்ல இருக்கா, பிகினர்ல இருக்கா, அது கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. தட் இஸ் த டிசிப்ளின் ஆஃப் ஆர்சிஎம். அவரை ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய பர்சனல் பிவி கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுங்க. இந்த 3 நாள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா, ஒரு பெரிய ஒரு லீடரா நீங்க மாறட்டும். பெரிசா வளருங்க. தமிழ்நாடு நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ 4th கியர்ல 5th கியர்ல போகும். அந்த வளர்ச்சியோட கூட நீங்களும் வளருங்க. அப்படி சொல்லி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் நன்றி. தேங்க் யூ வெரி மச். பேக் டு காமராஜ்.